நேற்று சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, 2 ஸ்கூல் ஓப்பனிங் ஃபங்க்ஷன். அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு மரியாதைக்குரிய திருவிக நகருடைய எம்எல்ஏ பல்லவி அவர்கள் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களும் அதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ரிப்பன் வெட்டும் பொழுது ஒரு சிக்கலாகுது, அப்புறம் மெழுகுவர்த்தி ஏற்றும் பொழுது ஒரு சிக்கலாகுது. சிக்கல் ஆக்கப்படுது ரெண்டுமே. இதில் மரியாதைக்குரிய எம்எல்ஏ திருவிக நகர் பல்லவி அவங்க சைட்லேருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்கள் அவங்க சைட்லேருந்து இது புரோட்டோக்கால் படி தான் நான் செயல்படுறேன் தவிர யாரையும் புறக்கணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, இது ஒன்லி புரோட்டோக்கால் தான் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த நியூஸ் சேனல் ஒன்று பேட்டி எடுக்க போகும்பொழுது நமக்கு தான் தெரியுமே நியூஸ் சேனல்ஸ்லாம் எப்படி தாவேக்காவுக்கு சொம்படிப்பாங்கன்னு. சொம்படிக்கும் பொழுது வழக்கமாக சொம்பு தான் அடிப்பாங்க. இந்த தடவை அந்த சொம்பு நெளிகிற அளவுக்கு ஒன்று அடிச்சிருக்காங்க. அதனால் அந்த நியூஸ் சேனல்லாம் எடுத்து வச்சு நம்ம இப்போ சில நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வியில் 400 கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்ட நடுநிலையாளர் அப்படிங்கிற பேரில் சில பேர் பதிவுகள் போடுவாங்க இல்லை, அவங்க அப்புறம் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கெல்லாம் சில ஃபோட்டோஸும் வைரல் பண்ணியிருந்தாங்க. அது அந்த ஒரு காரில் வந்து வணக்கத்துரிய மேயர் பிரியா அவர்களும் அவங்க காரில் தொங்கிட்டு போகிற ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை போட்டு இது எந்த புரோட்டோக்காலில் வருது, அப்புறம் சேகர்பாபு அவர்களுக்கு ஒரு இடத்துல அவங்க கொடை பிடிச்சி நிற்கிறாங்க, இது எந்த புரோட்டோக்காலில் வருது அப்படின்னு நெத்தியடி கேள்வியாக. அந்த கேள்வியை உண்மையிலே பார்க்கும்பொழுது நாமளே இந்த சத்யராஜ் சாரோட படம் இருக்கணும், பாரதிராஜா வேதம் புதிய படத்தில் அப்படி 3 தடவை அப்படி திருப்பி பார்ப்பல, அந்த மாதிரி நம்ம 3 தடவை கணத்தை திருப்புற மாதிரியான பலார் கேள்விகளாக இருந்தது. இந்த பலார் கேள்விகள்லாம் நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு கேள்வியை கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு திரும்ப அதே மாதிரி பலார் பதில்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அந்த பலார் பதில்கள் என்ன அப்படிங்கிறதையும், இதற்கு முன்னாடி ஏற்பட்ட சிக்கலில் எழுந்த கேள்விகள் என்ன, அதற்கான பதில்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பலார்னு பார்ப்போம். அந்த வீடியோ வைரலாக இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருந்தது. அந்த ஸ்கூலினுடைய வாசலில் அவங்க ரிப்பனை கட் பண்ண போகிறாங்க, வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்கள். அப்போ கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி குறுக்கால பார்த்தீங்கன்னா யாரோ டபார்னு உள்ளே கொண்டாந்து இன்னொரு கத்திரிக்கோலை விட்டு அதை கட் பண்ணுவாங்க. அப்போ யாரா அது பின்னால் வந்து குறுக்கால விட்டு கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த ட்விஸ்ட்டை கொடுத்தது தான் திருவிக நகர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பல்லவி அவர்கள். அவங்க தான் குறுக்கால கொண்டாந்து அந்த ரிப்பனை கட் பண்ணுறாங்க. அப்புறம் உள்ளே போகும்போது மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க. ஏற்றும் பொழுது மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்கள் அந்த மெழுகுவர்த்தியில் அவங்க அந்த விளக்கை ஏற்றுறாங்க. ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த மெழுகுவர்த்தி இப்படி காமிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த பல்லவி அவர்கள் வாங்க வர்றாங்க. பல்லவி அவர்கள் வாங்க வரும்பொழுது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட அந்த மெழுகுவர்த்தி கொடுக்குறாங்க. உடனே பயங்கர எம்ப்ரேசிங் ஆகி ரொம்ப ப்ரொவோக்கான அந்த எம்எல்ஏ பல்லவி அவர்கள் அந்த இடத்துலேருந்து கடன்னு ஓடிட்டாங்க. அப்போ அம்மா இருங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூப்பிட்றாங்க. இருந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டேன், எனக்கு பயங்கர எம்ப்ரேசிங்காக இருக்குது, எனக்கு வந்து பொதுவெளியில் ஒரு அசிங்கம் ஏற்பட்டுருச்சு, என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், துக்கப்படுத்தி விட்டார்கள், துயரப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு அவங்க கடன்னு ஓடிட்டாங்க. அப்படி ஓடினவங்க எங்கே ஓடினாங்கன்னு பார்த்தோம்னாக்கா இன்னொரு ஸ்கூல் ஓப்பனிங் இருக்குல்ல, அங்கே போய் முன்னாடியே போய் நின்றுருக்காங்க. அந்த ஸ்கூல் ஓப்பனிங்கும் இதே வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்களும் அந்த மரியாதைக்குரிய எம்எல்ஏ பல்லவி அவர்களும் அவங்களும் தான் அங்கேயும் வர்றாங்க. அப்போ இங்கே ஓடினவங்க உண்மையிலேயே போயிட்டாங்க போல் இருக்கு, கிளம்பிட்டாங்க போல் இருக்கு, மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறத பார்த்தோம்னா இல்லை, அடுத்த ஸ்கூலில் நான் தான் முதல்ல ரிப்பனை கட் பண்ணுவேன்னு முன்னாடியே ஒரு 2 கத்திரிக்கோலை வாங்கி வச்சுருக்க கடையில் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்றுருக்காங்க. சரி, இப்போ அதில் அந்த கத்திரிக்கோலை கட் பண்ணும் பொழுது எல்லாருக்குமே என்னன்னாக்கா இவங்க எம்எல்ஏ யார், இவங்க எம்எல்ஏ, அவங்க சாதாரண அவங்க ஒரு மேயர், அவ்வளோதான் ஒரு மேயர். அவங்க எவ்வளோ இதாக இருக்காங்க, அவங்க எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு நீங்கள் கத்திரிக்கோள் அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து வெட்ட விட்டுறோம், நீங்கள் எப்படி நீங்கள் சாதாரண ஒரு மேயர் நீங்கள் வெட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. முதல் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்துலேருந்து வந்துடுவோம். அந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நிரலில் இருந்துச்சுனாக்கா 8:30 8:30 8:30 அப்போ 8:30 வச்சுப்போமே. அப்போ 8:30 கரெக்டாக 8:30க்கு முன்னாடியே மேயர் பிரியா அவர்கள்லேருந்து அதற்குரிய மற்ற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அலுவலர்கள் எல்லாமே அந்த 8:30க்குள்ளே அங்கே அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ 8:30 ஷார்ப் டைம் அப்படிங்கிறனால எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த மரியாதைக்குரிய திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்த டைம் என்ன தெரியுமா, அவங்க வந்த டைம் 9. 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா பரவாயில்ல, அரை மணி நேரம் லேட்டாக வர்றாங்க. வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஒருவேளை ரிப்பனை நான் தான் கட் பண்ணுவேன், நான் தான் வந்து விளக்கேற்றுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா 8:30க்கு வரும்பொழுது அவங்க வர லேட்டாக ஆச்சுனாக்கா 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு டபார்னு ஏப்பா நேரமாவது எங்கெல்லாம் வேலை இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னாக்கா மேயர் அவர்களுக்கு 1000 மேலே இருக்கும். அப்போ நான் உடனே கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே ரிப்பனை கட் பண்ணிட்டு உள்ளே போய் விளக்கேற்றிட்டு அவங்க போட்டு கிளம்பியிருக்கலாமே. அப்படி இல்லை,
அவங்க சீஃப் கெஸ்ட்டாக எம்எல்ஏ வர்றாங்கன்றதை வெயிட் பண்ணுறாங்க ஆஃப் அன் ஹவர். அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் வரும்போது தான் கத்திரிக்கோள் வந்து மேயர் பிரியா அவர்கள்ட்ட போது அவங்க அதை கட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் டபார்னு ஒரு கள்ள கத்திரிக்கோளை கொண்டாந்து குறுக்கால விட்டு நான் தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து வெட்டுறாங்க. இப்போ அது ஒரு பெரிய அவமரியாதையாக நினைக்கிறாங்க அவங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் என்ன இருந்துச்சுனாங்க, 2 பேரும் சேர்ந்து அந்த ரிப்பனை கட் பண்ணுறதான் பிளானு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிகழ்ச்சி நிரல் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வெட்டுறதானாக்கா இருந்திருக்கலாம், மேபி இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு வேளை இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். இவங்க போய் கூட சொல்லியிருக்கலாம் பல்லவி எம்எல்ஏ பல்லவி அவர்கள். ஏன்னாக்கா இந்த டிவிகே கட்சியில் உள்ள யாரும் பெரிய உத்தம புத்திரம்லாம் கிடையாது. அவங்க தலைவரே என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, முன்னாடி விவசாயிகளுக்கு நான் வந்தோடனே எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாப்புல, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசும்பொழுதே உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் வந்திருக்கும். அப்போ எவ்வளவு பொய்கள்லாம் வந்தவனே முதல் கையெழுத்து 200 யூனிட், அதுவும் எப்படின்னாக்கா மாதம் பில்லு, 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, மாதம் பில்லாக மாற்றிடுவேன், அதுவும் 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னவர் வந்தவனையே 2 மாதத்து பில்லு, ஆல்ரெடி இந்த 2 மாதத்து பில்லு தான், அதுவும் 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறவங்க தான் 200 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்து வேலையை. இதே மாதிரி அவர் அடுக்கிய பொய்கள் நம்ம சொல்லி மாளாது. அப்போ அந்த கட்சியில் உள்ள ஒரு எம்எல்ஏ தலைவரே இந்த அளவுக்கு அண்ட புழுகு ஆகாச புழுகுனாக்கா, அப்போ அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏ உண்மையை சொல்லுவாங்க நாம் எப்படி நம்புறது? அப்போ அது அவங்க சொல்கிறது உண்மைனாக்கா அந்த நிகழ்ச்சி நிரல் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அல்லது ஏதோ இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்கல்ல, அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க போடணும். இல்லை அதையும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னாக்கா இவங்க ஃபோட்டோஷாப்பில் பிஜேபிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டிவிகே மட்டும்தான். அந்த கோயம்புத்தூர் சூலூரில் 10 வயது சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வன்புறவு செஞ்சு கொலை பண்ணி வீசிட்டாங்க குளத்தில். அந்த சம்பவத்தில் சில குற்றவாளிகளை கைது பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் வந்து முன்னாள் டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் கூட நிற்கிறது மாதிரியான ஒரு ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி போட்ட மானங்கட்ட நாய்கள் தான் அந்த டிவிக்கே. அதனால் இந்த மானங்கட்ட நாய்கள் டிவிக்கேலேருந்து ஒரு போஸ்டர் யூஸ் வந்தோட நம்மளால் நம்ப முடியல. அதனால் ஒருவேளை அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டால் கூட ஒருவேளை அந்த மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோ வரும், மக்கள் சந்தேகப்படுவாங்க, நமக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவங்க சொன்னது என்னன்னாக்க 2 பேரும் சேர்ந்து தான் அதை கட் பண்ணுறதாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து தான் கட் பண்ணுறதாக அந்த நிகழ்ச்சி நிரலில் அந்த இன்விடேஷனில் இருந்துச்சுன்னாக்கா, அழைப்புதல் அப்படி தான் தயாரிக்கப்பட்டுச்சு, நிகழ்ச்சி அப்படி தான் தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ வந்தவுடனே கட் பண்ணும் பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே பிரியா அவர்களுக்கு பக்கத்திலேயே பல்லவி அவர்களை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நிப்பாட்டி 2 பேர் கையிலையும் கத்திரிக்கோளை கொடுத்துருப்பாங்க. கத்திரிக்கோள் கொடுத்து அவங்க சொல்லுவாங்க 2 பேர் வெட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சூழலை பார்த்தாலே தெரியுது அப்படி ஒரு சூழலே இங்கே இல்லை. மேயர் பிரியா அவர்கள் தான் நிற்கிறாங்க, பாக்கி உள்ள அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பக்கத்தில் நிற்கிறாங்க, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிற்கிறாங்க. பல்லவி அவர்கள் பிரியா அவர்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ ரிப்பன் கட் பண்ணுற அந்த நிகழ்ச்சி நிரலில் பல்லவி அவருடைய பெயர் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்கா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பல்லவியை கொஞ்சம் முன்னிடுவாங்க, எம்எல்ஏ நீங்கள் முன்னிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? சாதாரண ஒரு ஒரு கல்யாணம் காது ஊத்துக்கு போகிறோம், அங்கேயே வந்து நம்மளை பன்னீர் தெளிச்சு கூட்டி உட்காரப்பா உட்காரவியா சாப்பாடே அழைச்சிட்டு போயா சார் எல்லாம் பார்க்குறாங்க. இல்லை, பலாயிரக்கணக்கான பேர் வருகிற அந்த தேவையிலேயே நின்று ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை பண்ணுற தேவையை பண்ணுறவங்க செய்வாங்கன்னு இருக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சி நிறைய எத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக ஒரு 20-30 பேர் வந்திருப்பாங்களா? இப்போ நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் 10 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ அது இல்லாமல் சீஃப் கெஸ்ட் இவங்க கூட அவங்க கூட 20-30 பேர் எக்ஸ்ட்ரா இருந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தரையும் பார்த்துருக்க மாட்டாங்களா? நிகழ்ச்சியை கட் பண்ணுறது இவங்க 2 பேர் தான் கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் 2 கத்திரிக்கோளை வச்சு அவங்க 2 பேரையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 பேர்ட்டையும் கத்திரிக்கோள் போதுனாக்கா அப்போ பிரியா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, ஓகே 2 பேர் நினச்சி அவங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, கத்திரிக்கோள் கொடுக்கப்பட்டது பிரியாவுடைய கையில். அப்போ பல்லவி அவருடைய கையில் கத்திரிக்கோள் எப்படி இருந்துச்சு? அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உங்களுக்கு. எனக்கா நிகழ்ச்சி நேரில் பிரியா அவர்களுடைய பேர் தான் போட்டதுருக்கு. ஆக்சுவல் ப்ரோட்டோக்கால் என்னன்னாக்கா, அவங்க ப்ரோட்டோக்கால்னு சொன்னால் ப்ரோட்டோக்கால்னால் இட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவ்வளோதான். அதான் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது. ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் என்னன்னாக்கா, ஒரு மேயர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க மாநகராட்சிக்குள்ளே அப்படின்னாக்கா அவங்க தான் அங்கே முதல் மரியாதை அவங்களுக்கு தான். இப்போ மேயர் அப்படின்னாக்கா இவங்க எம்எல்ஏ தெரியுமா? எம்எல்ஏ இல்லை, மேயருக்கு முன்னாடி எம்எல்ஏ மேயர்னா மேயர். ஏன்னா நீங்கள் இந்த குடியரசுத் தலைவர்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். இந்த குடியரசுத் தலைவர் யாருனாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முதல் குடிமகன். அவர் தான் முதல் குடிமகன், ஃபஸ்ட்டு சிட்டிசன் அவர் தான். அந்த பொறுப்புக்கு யார் வந்தாலும் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு சிட்டிசன். அப்போ அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவருக்கு தான் முதல் மரியாதையை கொடுக்கணும். எனக்கா அவர் ஃபஸ்ட்டு சிட்டிசன், இந்தியாவுடைய முதல் குடிமகன். அதே மாதிரி மேயர் அப்படிங்கிறவங்க இந்த மாநகராட்சியினுடைய முதல் குடிமகன். அப்போ இந்த மாநகராட்சிக்குள்ளே என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் நடக்குதோ அந்த நிகழ்ச்சிக்கு புரோட்டோக்கால் படி அந்த மேயர் போகணும் அந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னாக்கா, அங்கே அந்த மேயருக்கு தான்
முதல் மரியாதை செலுத்தணும். அந்த மேயரை வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வாங்க. ஒருவேளை அந்த நிகழ்ச்சிக்கு சிஎம் வராங்க அல்லது ஏதாவது அந்த துறை சார்ந்த மினிஸ்டர்ஸ் வராங்கனாக்கா அந்த நிகழ்ச்சி நேரம் ஒருவேளை மாறுதல் இருக்கலாம். அது மேயரனுடைய அனுமதியோடு அந்த மாறுதல் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா அந்த மேயர் வரும்போது என்ன ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த ப்ரோட்டோக்காலை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் அவங்க தான் அதை வெட்டணும். இல்லை ஒருவேளை இவங்க முன்னாடி 2 பேருனாக்கா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேயர் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்கள் இந்த மாதிரி இவங்களும் வர்றாங்க, எம்எல்ஏ வர்றாங்க, இந்த ரிப்பனை வந்து நீங்கள் 2 பேரும் கட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு முடிவெடுத்திருப்பாங்க. அப்படி இல்லை, அப்போ மேயர் அவர்கள் மட்டும்தான் ப்ரோட்டோக்கால் படி வெட்டணும். அப்படி தான் வெட்ட போகிறாங்க. சரிங்க, அப்படி 2 பேர் போட்டிருக்கு நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, சரி உண்மை பொய்யுங்கிற அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நான் போகலை. நீங்கள் சொல்கிறத நான் உண்மைனே வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ வெட்டும்போது மேயர் பிரியா அவர்கள் கையில் தான் கத்தி இருக்குது, அவங்க தான் வந்து கத்திரிக்கோள் வச்சு வெட்ட போகிறாங்க. நீங்கள் அந்த வெட்டுறதுக்கான சூழல்லே இல்லை, நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க. சரி வெட்டணும்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே. அதான் 100 ஸ்கூல் இருக்குல்ல, 2 பள்ளி திறப்பு விழா இருக்குல்ல, எனக்கா ரீஓப்பனிங், அதான் பள்ளி திறப்பு விழா பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இல்லைனாக்கா சரி பரவாயில்ல, அங்கே வெட்டி இது வெட்டக்கூடிய சூழல் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, நம்ம இங்கே பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்ம பாப்பா தானே, இங்கே தானே இருக்கேன், நம்ம அக்கா நம்ம தங்கச்சி தானே, வெட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த ஸ்கூல் விட்டும்போது நீங்கள் இந்த மாதிரி என் மேலே போட்டிருந்தாங்க, நீங்கள் கவனிக்கல போட்டிருக்கு பிரியா, அடுத்த ஸ்கூல் விட்டும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து விட்டலாம், நான் வெட்டிக்கிட்டோமா, இது சின்ன ஒரு பேச்சுவார்த்தை முடிய வேண்டிய விஷயம். நான் இன்கேஸ் பல்லவி அவர்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போகிறேன். ஏன்னா ஆட்சி திமுக ஆட்சி இல்லை. எந்த கெட்ட பெயர் நடந்தாலும், எந்த கெட்ட செயல்கள் நடந்தாலும் அது நேரடியாக தாவேக ஆட்சி, தாவேக தலைவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவருடைய தலைமையில் தான் முடியும். அப்போ இப்படி ஒரு இக்கட்டான சூழலை நீங்களே ஏற்படுத்துறீங்கனாக்கா இப்போ யார் கெட்ட பேர்னாக்கா சிஎம் விஜய்க்கு தான் கெட்ட பேர். அப்போ பாருங்கள், இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே தெரில, இந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு இடமும் தெரில பாருங்கள், பூரா விசிலடிச்சாங்க குஞ்சுகளாக இருந்திருக்கு, புரோட்டோக்காலே என்னென்னு தெரியல பாருங்கள். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா எம்எல்ஏ அப்படின்னாக்கா பெரிய கெத்துன்னா, மேயர்னாக்கா ஏதோ அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பணியாள் போன்றும் ஒரு தோற்றத்துலையும் ஒரு எண்ணத்துலேயும் தான் இருக்காங்கன்னு தவிர, அப்போ இந்த ஹைராக்கியே உங்களுக்கு தெரியலனாக்கா அப்போ மற்ற அரசியல் செயல்பாடுகள், அரசியல் சூழல்கள், இந்த அரசு கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன கட்டமைப்பு தெரியும்னாக்கா ரசிகர் மன்ற தலைவர் யார், அந்த ரசிகர் மன்றத்தில் எத்தனை பிளாக் டிக்கெட் விற்க கொடுப்பாங்க, அல்லது ரசிகர் மன்ற ஷோவில் எவ்வளவுக்கு டிக்கெட் விற்பாங்க, எவ்வளவுக்கு விற்கணும், அப்புறம் எப்பப்பெல்லாம் விசில் அடிக்கணும், எப்பப்பெல்லாம் கைத்தட்டல் தட்டணும், எப்பப்பெல்லாம் டான்ஸ் ஆடணும், இப்போ இது மட்டும் தான் தெரியும் போட்டுருக்கு இந்த கும்பலுக்கு அப்படின்னு மக்கள் நினச்சிட மாட்டாங்களா? அப்போ அந்த சூழலை ஒருவேளை வரும்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்துக்கணும். எனக்கு கவர்மெண்ட் உங்கள் கவர்மெண்ட்டு, அப்போ இந்த கவர்மெண்ட்டை கெட்ட பேரை நீங்களே ஏற்படுத்துறீங்களா? அது என்னன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அங்கே அதான் குறுக்கால கொண்டாந்து அப்படி என்னக்கா இந்த விஜயோட ஃபோட்டோ போடுறதுக்கு முண்டி இடிச்சுக்கிட்டு கூட்டத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்த அந்த ஒரு குழுவில் தானே இவங்களும் வர்றாங்க, யார் இவங்க பல்லவி அவர்கள். அதனால் இந்த விளம்பரம் நாம் தான் போனோம்னாக்க ரீல்ஸ் போடணும்ல, பசங்க வர ரெடியாக இருந்திருப்பாங்க ஃபோனை வச்சுக்கிட்டு, ப்ரோட்டோக்கால் படி அவங்க இல்லைன்னு தெரிஞ்சது பின்னாடி நின்றுட்டு இப்போ ரீல்ஸோ ஃபோட்டோ எடுத்தோம்னாக்க பசங்க என்ன நினைப்பாங்க? இப்போ அவங்க கூட அந்த பசங்க ஏன்னா பூரா பையிலும் விசில் அடித்தாங்க, கொஞ்சம் விசில் அடிக்க தெரியும், கைத்தட்ட தெரியும், அக்கா வாழ்க தளபதி வாழ்க, அறிவுகிட்ட முண்டாங்களா, அது ஸ்கூலு, அதில் கட்சி ஆஃபீஸ், அது இல்லை பொதுக்கூட்டமா, இல்லை கண்டன ஆர்ப்பாட்டமா, அங்கே போய் கோஷம் போட்டுருக்க ஸ்கூலையா, பசங்க படிக்கிற ஸ்கூலு, மாணவர்கள் இருக்கிற ஸ்கூலு, இது படித்தவர்கள் இருக்கிற ஸ்கூலு, படிக்கிறவங்க இருக்கக்கூடிய ஸ்கூல், அங்கே போய் உட்காந்து அக்கா வாழ்க தளபதி வாழ்க இந்த கூட்டத்தை. அதனால் இந்த கூட்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, வழக்கமாக கைத்தட்டி இந்த கோஷம் போட்டு விசில் அடித்து டான்ஸ் ஆடி இந்த டீம் தானே. அதனால் அவங்கள நீங்கள் குசிப்படுத்தணும்னாக்கா அங்கே நீங்கள் நான் இங்கே தான் விஜய், அதாவது பல்லவினாக்கா நான் தான் இங்கே விஜய் எம்எல்ஏ தலைவர் வரல, அப்போ நான் தான் இங்கே விஜய், நான் தான் கட் பண்ணணும், நான் தான் விளக்கேற்றணும், நான் தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரசிக மனநிலையோடு உள்ளே போனதுனால தான், அந்த ரசிக மனநிலை இருக்கிற அந்த கூட்டத்தோடு உள்ளே போனதுனால தான் அது நம்ம கிடைக்கலையேங்கிற வருத்தத்தில் இந்த பல்லவி அவர்கள் வந்து மூக்க முறுக்கிக்கிட்டு அங்கே போனது. ஆஹா இன்றைக்கி நம்ம ரீல்ஸ் கிடைக்கலையே, இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாவில் என்ன ரீல்ஸை போடுறது அப்படிங்கிறனால தான் அந்த அம்மா அங்கே குறுக்கால கொண்டாந்து கட்டி விட்டு. அது என்னங்க, நீங்கள் ஒரு எம்எல்ஏங்க, நீங்கள் ஒரு எம்எல்ஏ. இப்போ அதை தாண்டி தான் உள்ளே போகும்பொழுது அந்த விளக்கேற்றுனாங்க, இது மெழுகுவர்த்தியில் விளக்கேற்றுறாங்க. அந்த மெழுகுவர்த்தியை புரோட்டோக்கால் படி அவங்க மேயர் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஏற்றணும். அவங்க ஏற்றிட்டு அடுத்ததாக புரோட்டோக்கால் படி இன்னொரு அஃபிஷியல் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ள எம்எல்ஏவுக்கு போகணும். இது புரோட்டோக்கால் படி உள்ளது. அதனால தான் இவங்க கொடுக்கும்பொழுது, இவங்க நீட்டும் பொழுது இவங்க கொடுக்க இல்லாமல் புரோட்டோக்கால் படி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இந்த அம்மா நானாக்கா முறுக்கிக்கிட்டு எனக்கு நீ அங்கேயும் ரிப்பன் வெட்ட இது கொடுக்கல, இங்கேயும் எனக்கு மெழுகுவர்த்தி கொடுக்கல, நான் யார் தெரியுமா, நான் வந்து எம்எல்ஏ, திருவிக்கா நகருக்கே நான் எம்எல்ஏ, நீ எனக்கே வந்து இப்படி பண்ணுறியா, எனக்கு வந்து எவ்வளோ எம்ப்ரேசிங்காக இருக்குது, எவ்வளோ அவமானமாக இருக்குது, பொது வழியில் இப்படி வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு புரோட்டோக்காலை என்னென்னே தெரியாமல் நம்ம போகுது. இதில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா,
சரிங்க, புரோட்டோக்காலுங்கிறீங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ அந்த அம்மா நீங்கள் மெழுகுவர்த்தி கொடுக்கும்போது கை நீட்டிட்டாங்க, எல்லோரும் பார்த்துட்டாங்க. அதை நீங்கள் புரோட்டோக்கால்லாம் என்ன, புரோட்டோக்காலை மீறி நான் கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்களா? அப்படிலாம் இல்லை, தினத்தில் மீறி இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் சரி பரவாயில்லன்னு சொல்லி இந்த அம்மா கையில் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ நீங்கள் இதே மாதிரி மழை வெள்ளம் அப்போ இந்த இனோவா காரில் வந்து தொத்திட்டு போனீங்கல்ல, அதெல்லாம் புரோட்டோக்காலா? சேகர்பாபு அவர்களை போய் கொடை பிடிச்சிருந்தீங்களா, அதெல்லாம் புரோட்டோக்காலா? இப்போ அங்கெல்லாம் புரோட்டோக்காலை மீறுறீங்களா, அதே மாதிரி இங்கேயும் புரோட்டோக்காலை மீறிங்க, இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நியாயமான கேள்வி. உண்மையிலே இந்த கேள்வி எழுப்புனாங்கள்ல, இது வந்து பகுத்தறிவான ஒரு கேள்வி, ரொம்ப கிடுக்குப்படி கேள்வி. இது கேட்கும் பொழுது எல்லாருக்குமே ஆமாம் இல்லை, பண்ணியிருக்கலாம்ல, பாவம்ல, அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவளும் பெண் தானே, அப்போ அவங்க நீட்டாக முதல்ல கொடுத்துருக்கலாம் தானே, அவங்களுக்கெல்லாம் தெரியாது தானே, நீங்கள் எல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம்ல. சரி, முதல் தடவை கொடுத்துட்டு அடுத்த தடவை நீங்கள் எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கலாம்ல. அது எவ்வளோ பெரிய எம்ப்ரேசிங்காக இருக்கும். ஒரு எம்எல்ஏ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு 30 பேர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, இப்போ ரீல்ஸ் மிஸ் ஆகி போச்சு, அதனால் நம்ம வருத்தப்பட்டிருப்பாங்களே, அதில் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயமான கேள்வி. இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா, அந்த இனோவாவில் தொத்திட்டு போனாங்கல்ல வணக்கத்துக்குமே பிரியார்கள், அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ நான் போகிறேன். அது மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்ப்பதற்காக முதலமைச்சர் அங்கே வர்றார். எங்கனாக்கா நம்ம அந்த பீச் ஓரம் உள்ள பகுதின்னு நினைக்கிறேன். அது காசிமேடு, அந்த காசிமேடு பகுதிக்கு போகிறாங்க. அந்த காசிமேட்டில் வந்து ஒரு பாயிண்டில் சிஎம் நிற்கிறாரு. அங்கே உள்ள மக்கள்கிட்ட என்னதுன்னு குறைகளை கேட்குறாங்க, மனுவை வாங்குறாங்க, சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது. அதை முடிச்சுட்டு முதலமைச்சர் வந்து 2வது பாயிண்ட்டுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது. அப்போ இந்த 2வது பாயிண்ட்டில் எல்லாரும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு சரியாக இருக்கா அப்படிங்கிறத மேயரும் அங்கே உள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏ அவங்க தான் அதை போய் சரி பண்ணணும், சரி பார்க்கணும். எனக்கு வர்றது முதலமைச்சர் குறைகளை கேட்குறதா வர்றாரு 2வது பாயிண்ட்டுக்கு. அப்போ அங்கே மக்கள்லாம் ஆர்கனைஸ் ஆகிருக்காங்களா, மனுவோட நிற்கிறாங்களா, செய்தியாளர்கள் வந்து நம்ம எங்கே நிற்க வச்சுருக்கோம், செய்தியாளர் எங்கே சந்திக்க போகிறார் முதல்வர், நலத்திட்டங்கள் எந்த இடத்துல வச்சு கொடுக்க போகிறாங்க, என்ன அறிவிக்க போகிறாங்க, இதெல்லாம் அங்கே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. திரும்ப போய் ரீசெக் பண்ணணும். ஏன்னா முதலமைச்சர் வந்து நின்னதுக்கப்புறம் அங்கே இந்த அரிசி முட்டை வரலங்கய்யா, ஒரு 10 நிமிஷம் நில்லைங்கன்னு சொல்லி முதலமைச்சரை கேட்க முடியாது. ஐயா இருங்க, அந்த மண் எடுக்கிறதுக்காக 2 அம்மா போனுச்சுங்க, வெயிட் பண்ணுங்கன்னா அவர் நிற்க முடியாது. அப்போ இதெல்லாம் ப்ராப்பராக போய் சரி பண்ணி வைக்கணும். அதுக்காக முதலமைச்சர் அடுத்த பாயிண்ட்டுக்கு வராருங்கிற தகவல் கேட்டுட்டு அவங்க அங்கேருந்து வேக வேகமாக நடந்து வர்றாங்க. பக்கத்தில் தான் இருக்குது, நடந்து வர்றாங்க வேக வேகமாக. அப்போ வரும்போது தான் அந்த எஸ்கார்டு வண்டி, அது வந்து ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களுடைய வாகனம்னு பல பேர் பொய்களை பரப்புனாங்க. அப்போ உள்ள சங்கி கூட்டமும் அதிமுக ஐடிவின்னு இது வந்து ஸ்டாலின் போகிற வண்டி பாருங்கள், ஒரு மேயர் வந்து ஸ்டாலினுக்கு எஸ்கார்டு மாதிரி தொங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு கிளப்பிவிட்ட அதே பொய்யை அவர்கள் கக்கி போட்டதை இந்த இதை டிவிகே வெர்ச்சுவல் வார்னிஸ் அப்படியே நக்கிட்டு வந்து திரும்ப கக்குறாங்க. இதை பாருங்கள், இது சிஎம் போகிற வண்டி, பாருங்கள் இது டிசிஎம் போகிற வண்டி, பாருங்கள் இது சேகர்பாபு போகிற வண்டி, பாருங்கள் இது மாசு போகிற வண்டி, இந்த வண்டியில் தொத்திட்டு போகிறதா மேயருடைய புரோட்டோக்காலா அப்படின்னு இந்த புரோட்டோவத்தின் நாயெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து கக்கிட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக சிஎம் போகிற வண்டி கிடையாது. சிஎம்முடைய வாகனத்தில் எப்போவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி தேசிய கொடி, நேஷ்னல் ஃப்ளாக் தான் இருக்கும். அப்போ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் உங்களுக்கு பேசும்பொழுதே உங்களுக்கு ஃப்ரேமில் வந்திருக்கும். அந்த வண்டியில் முன்னாடி ஒரு கொடி கட்டியிருக்கும். அது கருப்பு சேப்பு கொடி மாதிரியே உங்களுக்கு தெரியும், ஆனால் கருப்பு சேப்பு கொடி கிடையாது. அது உங்களுக்கு இந்த வீடியோவில் ரிஃப்ளெக்ஷனில் எப்படி தெரியுது, அந்த கொடி வந்து ஒரு எஸ்கார்டு வண்டியினுடைய கொடி. அதை வந்து எல்லோவோட சேர்ந்து ரெட்டுன்னு நினைக்கிறேன், இந்த டிவிகே கொடி மாதிரி கலர் இருக்குது, எல்லோ ரெட்டுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுடைய அந்த எஸ்கார்டு அவங்களுடைய அந்த டீமுடைய கொடி அது. ஸோ அது வந்து எஸ்கார்டு வண்டி. இது இந்த எஸ்கார்ட்ஸ்லாம் அந்த வண்டியில் முன்னாடியே சிஎம் வரதுனால அந்த எஸ்கார்ட்ஸ் முன்னாடியே அங்கே போகணும். அப்போ போகும்பொழுது பக்கத்தில் தான் ஸ்லோவாக தான் போகிறோன்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்கள் சரி இங்கேயே வந்து நம்ம அந்த வண்டியில் ஏறிடலான்ட்டு அங்கே ஒரு பெரிய ஃபுட் ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து இவங்க ஏறிட்டு அந்த ஃபுட்பால் அடிக்கிறதுக்கான பெரிய வண்டி வச்சுருப்போம், ஒரே நல்லா நிற்கிறாங்க, தாராளமாக நிற்கலாம். அதில் அவங்க டக்குன்னு ஏறுறாங்க. இதுதான் பயங்கர பேசு பொருளாது. ஏன் நீங்கள் நடந்து போகலாமே, வண்டி எடுத்துகிட்டு போகலாமே, மேயருடைய வண்டி தூரமாக கடந்திருக்கும், சிஎம் திடீர்னு கிளம்பி வந்துட்டாருனாக்கா அங்கே போய் வேலை பார்க்கணுமா இல்லையா? எனக்கு மழை வெள்ளத்தில் மக்கள் ஒருத்தரும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் வீட்டில் உள்ள உசுரை இழந்து, பொருளை இழந்து, கால்நடைகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வீடை இழந்து, காடை இழந்து, எல்லாத்தையும் இழந்து தவிச்சு போய் நிற்பாங்க. அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு இல்லை நான் வந்து என்னுடைய சொகுசு வாகனம் வந்தால் தான் வருவேன், நான் வந்து ப்ரைவேட்டு ஜெட்டில் தான் நாங்கள் போவோம், இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட கான்வாயில் தான் நான் வருவேன் அப்படிலாம் நிற்க முடியாது. அங்கே அதுக்காக நின்னோம்னாக்கா கஷ்டப்படுற மக்கள், வேதனைப்படுற மக்கள், நொந்து போய் நிற்பாங்கள்ல, களைச்சி போய் நிற்பாங்கள்ல, எவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் முன்னாடியே போய் வேலை பார்க்குறது, நடக்கணும், ஓடணும், உருண்டு ஓடணும். அதான் அப்போ அந்த அம்மாவே சொன்னாங்க, யார் மேயர் பிரியா அவர்களே இந்த பேட்டி ஒன்று கேட்டாங்க, ஏங்க ககன்தீப் சிங்னு நினைக்கிறேன், அதில் அந்த வண்டியில் தோற்றிட்டு போனது ஆக்சுவலாக மேயர் பிரியா அவர்கள் மட்டும்தான் வைரல் ஆனிச்சு. மேயர் பிரியாவுக்கு பின்னாடி நிற்கிறது யாருனாக்கா எபினேசர், அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சிங் இருக்காரு பாருங்க, ககன்தீப் சிங் பேடி, அவர் வந்து ஐஏஎஸ்,
அவர் கலெக்டர் ஐஏஎஸ். அந்த சிங்கம் என்னன்னாக்கா இந்த பேரிடர் மேலாண்மை இருக்குல்ல, அதில் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து வந்து எப்படி கவர்னன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது, அட்மின் வந்து எப்படி பண்ணுறது, கரெக்டாக ப்ராப்பராக நிதிகள் எப்படி அதுக்கு சரி பண்ணுறது, இந்த மக்களுக்கான நிவாரணங்கள் எப்படி கொடுக்குறது, அல்லது மீட்பு படைகள் அனுப்புறது, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இதற்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் அவர். அதனால் எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே ஒரு ஸ்பெஷலாக அதுக்காக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டாப்ல, அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரை கூப்பிட்டு ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த வண்டியில் மேயர் பிரியா அவர்களுக்கு பின்னாடி நிற்பாரு பாருங்க, மூணாவதாக ஓடி வந்து ஏறுவாப்பில். அதுக்கு இடையில நம்ம அண்ணா எபினேசர் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, இப்போ எம்எல்ஏ தொங்கிட்டு வராரு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தொங்கிட்டு வராரு, அதுக்கு முன்னாடி மேயர். ஏன்னாக்கா அடுத்த பாயிண்ட் சீக்கிரம் போகணும். இப்போ ககன்தீப் சிங் பேட்டி தான் பேட்டி கொடுத்தாப்புல, இவ்வளோ வைரலாங்கன்னு தெரியாது, நான் வந்து எனக்கு சீக்கிரமாக போகணுங்க, அங்கே ஒரு மலைவெள்ளம் இருந்தால் கூட அதில் குதிச்சு நான் டைவ் அடித்து நீந்தி போய் உங்களுக்கு உதவி பண்ணணும், அது என்னுடைய வேலை. நான் அதுக்காக நான் என்னுடைய கான்வாயில் தான் போவேன், இல்லது என்னுடைய காரில் சொகுசு கார்லாம் போட்டு உட்காந்தா மக்களை யார் போய் காப்பாற்றுறதுன்னு கேட்டார். அப்போ அவ்வளவு அர்ஜி அங்கே இருக்குது, மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போன ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்குறானாக்கா அவனை கலட்டிக்கிட்டு செருப்பாலே அடிக்கலாமா வேண்டாமா? ஏன்னா மக்கள் எவ்வளோ துன்பத்தில் உட்காந்துருப்பாங்க, மக்களுக்காக வேலை செய்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆஃபீஸர்ஸு, அங்கே உள்ள மேயராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்காக வேலை செய்கிறதா வந்திருக்காங்க. இப்போ அங்கே போய் நான் சொகுசு வண்டியில் தான் போவேன், நான் வந்து தனி பிளேட்டில் தான் போகணும், முறுக்கிக்கலாம் நிற்கக்கூடாது, மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கீங்க. அப்போ தொங்கிக்கிட்டாவது போய் வேலை செய்யணும். அதனால தான் தொங்கிட்டு இதை கொண்டு வந்து கேட்குறானுங்க, இங்கே உங்களுக்கு ப்ரோட்டோக்கால் வரலையா? இப்போ இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நான் ப்ரோட்டோக்கால் படி நான் வந்து என் வண்டி வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க முடியாது. சூழல் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இங்கே நடந்தது ஒரு பள்ளி திறப்பு விழா, அதில் ப்ரோட்டோக்கால் படினாக்கா ஒரு மேயர் போகிறாங்கனாக்கா ஒரு சீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல ஒரு நிகழ்ச்சிக்கு, அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே ப்ரோட்டோக்கால் உண்டு. அதில் ஃபஸ்ட்டு சீட்டு இவங்களுக்கு, ரெண்டாவது சீட்டு இவங்களுக்கு, மூணாவது சீட்டு மேயருக்கு, நாலாவது சீட்டு இவங்களுக்கு, அஞ்சாவது சீட்டு இவங்களுக்கு, ஆறாவது சீட்டு சீஃப் கெஸ்ட்டுக்கு, இப்படி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் மேயர் எங்கே போனாலும் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் உட்கார வைப்பாங்க. அதையே யாரும் மீற முடியாது. ஏன் இந்த ப்ரோட்டோக்கால்லாம் போடுறாங்கன்னா, இந்த ப்ரோட்டோக்கால் இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? இப்போ இந்த எம்எல்ஏக்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ப்ரோட்டோக்கால் இல்லைனாக்கா வீட்டிலேருந்து மாமியார், மருமகன், அப்புறம் அண்ணன், தம்பி, இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து, தம்பி நீ ஒரு ரிப்பனை விட்டு, தம்பி நீ ஒரு ரிப்பனை விட்டு, அந்த முதல் சேரு நம்ம இவர் நம்ம மாப்பிள்ளை உருவாப்பில் அவர் முதல் சேர் கொடுங்க, நம்ம மச்சான் தான் அவர் மச்சான், என்ன யாரியா நீ கேரியா, யார் ஐபிஎஸ்ஸா, ஏந்திரியா மாப்பிள்ளை மச்சான் வந்திருக்கா, நீ ஐபிஎஸ் இபிஎஸ்ங்கிற, உட்கார ஐயா, பங்காளி எங்கேயா அங்கே நிற்கிற, இங்கே வாயா, யாரப்பா நீ, மேயரா யாருப்பா நீ, பங்காளி வந்திருக்காலும் மேயர் இருக்கிற, இந்த மாதிரி ஆகிடும் சூழல். அதனால தான் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுறது. ப்ரோட்டோக்கால் போட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து அதை வெட்டுறது யார் வெட்டணும், விளக்கேற்றுறது யார் ஏற்றணும், மெழுகுவர்த்தி யார் ஏற்றணும், எத்தனாவதாக இவங்க ஏற்றணும், எத்தனாவதாக அவங்க இந்த ப்ரோட்டோக்கால் மெயின்டைன் பண்ணுறது இதுக்கு தான். எனக்கு என்னன்னாக்கா மேயர் பிரியா அவர்கள் மேலே ஒரு சின்ன வருத்தம் உண்டு. இதில் எனக்கு எல்லாரும் இருக்கிற குற்றச்சாட்டில் எனக்கும் ஒரு உடன்பாடு உண்டு. என்னென்னா மேயர் பிரியா அவர்கள் கொஞ்சம் அரசியல்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. நிறைய இடத்துல பேசும்போது சமூக நீதி குறித்து பேசியிருக்காங்க, இதெல்லாம் சுயமரியாதை குறித்து பேசியிருக்காங்க. ஸோ அரசியல் வயப்பட்டு அங்கேருந்து மேயராகி வர்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் பாடம் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது, அங்கேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வர்றீங்க. அப்புறம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைய அனுபவமும் இருக்குது. அவங்க அந்த எம்எல்ஏ இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறீங்களா, அது அவங்களுக்கு தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அவங்க தலைவர் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும், அவங்க தலைவருக்கு என்றைக்கு பிறந்த நாள், அப்புறம் அவங்க தலைவர் படத்தில் அதிகமாக வசூலான படம் எது, அவங்க தலைவர் படத்தில் அதிகமாக ஃப்ளாப்பான படம் எது, அப்புறம் அவங்க தலைவரை வந்து எத்தனை நிமிஷத்துக்கு மூச்சு விடாமல் பாடுவார், எத்தனை நிமிஷத்துக்கு மூச்சு விடாமல் ஆடுவார், அப்புறம் அவர் வாய்ஸில் பாடின அந்த முட்டைப்பட்டா தொட்ட பரோட்டா, இல்லை தொட்டப்பட்டா முட்டை பரோட்டாவா, அந்த பாட்டு எத்தனை நிமிஷம் வருது. இதே மாதிரி அவங்க தலைவரை வந்து இந்த பாடலை பாடியவர் உங்கள் தலைவர் அப்படின்னு எத்தனை படத்தில் டைட்டில் இல்லாமல் வந்துச்சு, டைட்டிலோடு வந்துச்சு. அவன் தலைவர் வந்து எப்படிலாம் வந்து ஃபைட் பண்ணுவார், எப்படிலாம் ரொமான்ஸ், இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு தெரியும். முதல் நாள் எவ்வளோ வசூல் வரும் அவங்க படத்துக்கு, ரெண்டாம் நாள் எவ்வளோ வரும், எப்போ கை தட்டணும், எப்போ விசில் அடிக்கணும், அதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நீங்கள் போய்ட்டு அவங்கள்ட்ட அரசியல் என்ன, ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த கட்சியில் யாருக்குமே தெரியாதுங்கிறேன் நான். அவங்க தலைவர் முதல் கொண்டு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் இந்த ப்ரோட்டோக்கால்லாம் பேசுகிறது வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துருக்கணும். நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு அரசியல் அதெல்லாம் ஓகே, மனிதாபிமானத்தோட இந்த அரசியல் புரிதல் எதுவுமே இல்லாத ஒருவர் ஓகே வந்துட்டாங்க எம்எல்ஏவாக, வேறு வழி இல்லை, சரி நீட்டும் பொழுது ப்ரோட்டோக்கால் தரும். அப்போ கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நீங்கள் சரிம்மா ஏற்றுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மனிதாபிமானத்தோடு கொடுத்துருக்கலாம். எனக்கு அது ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். ஏன்னா நமக்கே தெரியும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அரசியல் புரிதல் கிடையாது. அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ என்னென்ன வேலை வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியாது.
இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா எம்எல்ஏ ஆகிட்டோமா, ஓகே திருவிக நகர் முழுக்க உள்ள தியேட்டர்கள் எல்லாம் தலைவர் படம் வரும்பொழுது நம்ம இனிமேல் ஃபஸ்ட்டு ஷோ நமக்கு தான் கொடுப்பாங்க, அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க. இப்போ எம்எல்ஏ ஆகிட்டோம்னா அந்த பகுதியில் உள்ள தியேட்டர் முழுக்க நம்ம கண்ட்ரோலு, அங்கே ஃபஸ்ட்டு ஷோனாக்கா நம்ம டிக்கெட் வந்து நம்மளுக்கு தான் வரும், ரசிகர் மன்ற ஷோ நமக்கே கொடுத்துருவாங்க, அப்புறம் தலைவர் நம்ம பகுதிக்கு வரும்போது நம்ம பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்படி தான் அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. நீ அவங்ககிட்ட போய் புரோட்டோக்கால் அரசியல் லொட்டு லோசுனா அவங்களுக்கு என்ன தெரியும். இதில் எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஏன்னா மேயர் பிரியா அவர்கள் அந்த காரில் தொங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அதை இஷ்யூ ஆக்குனாங்கல்ல, நடுநிலைவாதிகள் அப்படிங்கிற பேரில் சில ஆதவ் லைனில் இருக்கக்கூடிய சில பெய்டு இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கெல்லாம் பயங்கரமான பாருங்கள். ஒரு பட்டியல் சமூகம் என்பதனால் இப்படி நீங்கள் காரில் தொங்க விட்டு கூட்டு போவீர்களா? இதுவே ஒரு ஓபிசி சமூகமாக இருந்தால் நீங்கள் இவ்வாறு காரில் தொங்க விட்டு கொண்டு அழைச்சிட்டு போவீங்களா? பின்னாடி நிற்கிற ஐஏஎஸ் சிங்கு, அதுக்கு என்ன நிற்கிறவர் அபினேஸ்வர் ஆர்கே நகர், இப்போ அவங்கெல்லாம் யார்? ஏன்னாக்கா லைன் எடுக்கிறாங்களாம். எப்படியாவது திமுக வந்து தலித்துகளுக்கு எதிரி அப்படின்னு பிராண்ட் பண்ணி தலித்துகள் ஓட்டு எந்த கட்சியில் அதிகமாக இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் தாவேக்காக கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும். இதுக்காக பிளான் பண்ணி லைன் எடுத்து பல பேர் ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். இந்த லைன் வந்து இங்கேருந்து ஓட்டை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகணும். நம்ம கத்துறதை யார் கேட்குறா? நம்ம கத்துறதை நம்ம காலம் வாங்கினா உண்டு. இன்றைக்கி முழுக்க ஷிஃப்ட் ஆகி அங்கே கிடக்கு. சரி ஓகே. அப்போ அன்னைக்கெல்லாம் கேட்டாங்க, பாருங்கள் ஒரு தலித்துக்கு இவ்வளோ பெரிய அவமானமா, ஒரு தலித் அப்படி இப்படி வந்து ஒரு மேயர் ஆனாக்கா இந்த திமுக எப்படி அவர்களை மதிக்கிறது பாருங்கள். இப்போ இங்கே வா, இப்போ இந்த தலித் மேயர் வந்து இவங்க பிரியா அவர்கள் வந்து இப்போ அவங்க அவமானப்படுத்தப்படலையா? அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அது ஒரு மேயருடைய வேலை. இப்போ இதில் குறுக்கால கள்ளக்கத்திரிக்கோள் விட்டு நான் வெட்டுவேன், நான் மூஞ்ச முறுக்கிக்கிட்டு போவேன் அப்படின்னு போனாக்கா இப்போ இங்கே இவங்க அசிங்கப்படலையா? மேயர் இவங்க கோச்சிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்க, இது மெழுகுறுத்தி கொடுக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பண்ணதுக்கு மேயர் பிரியா அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டு அங்கே நின்றுக்கிட்டு அவங்க போனாங்கன்றதை பார்த்துறீங்களா? அப்போ இவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தமாக, அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? அப்போ இந்த தாவேக்கா ஆட்சியில் தாவேக்கா எம்எல்ஏ ஒரு தலித் மேயரை வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்காங்களே, திட்டமிட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்களே, இதை குறித்து அண்ணன் கவிடன்ஸ் எதிர் அவர்களோ அல்லது நீலம் அமைப்போ அல்லது அன்னைக்கு எழுதின அந்த பெய்டு பேனாக்களோ இவங்க எல்லாருமே எங்கே போனாங்க? ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? இதை பற்றி பேசணும்ல. ஏன்னா இன்னொன்று இருக்குது, திருவிக நகர் வந்து ரிசர்வ் தொகுதி. ஸோ பல்லவி அவங்களும் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை சார்ந்தவங்க தான், அவங்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காருனாக்கா பிரியா அவர்கள் அவங்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான். எப்படியா இருந்தாலும் பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூகம். அப்போ குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் இதை நான் அந்த லைனில் சொல்கிறேன்னாக்கா, இந்த லைன் உங்களுக்கு புரியல. இவங்களையும் தலித்துன்றான் அவங்களும் தலித்துன்றான், அப்புறம் எப்படி தலித் பாதிக்கப்பட்டாங்கன்ட்டு உருட்டுறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சந்தையூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் ஒரு தீண்டாமை சுவர் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதில் பாதிக்கப்பட்டதும் தலித்து தாங்க, பாதிப்பை ஏற்படுத்தினதும் தலித்து தாங்க. அந்த சந்தையூர் மேட்ரு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாக்கா நான் இப்போ என்ன மேட்ரை பேசிகிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இன்னும் புரியல உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அண்ணன் கவிடன்ஸ் எதிர் அவர்களோ நீலம் அமைப்போ அண்ணன் பாரஞ்சித் அவர்களோ இதற்கு ஏன் குரல் கொடுக்கல? ஏன்னா ஒருவேளை வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்கள் பட்டியல் சமூகத்தில் இன்னொரு பிரிவை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்காங்களோ? இதுக்கு மேலே டைரெக்டாக பேசவே முடியாது. இதுக்கு மேலே ஸ்பூன் ஃபீட் எவனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லைனும் இதுக்குள்ளே இருக்குது, அப்படிங்கிறத பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. இந்த அம்மா அப்போ அந்த கத்திரிக்கோள் கொடுக்கல, அப்புறம் வந்து மெழுகுவர்த்தி கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டு போனாங்கல்ல, எங்கேயாவது கோச்சிட்டு போனாங்க? ஏன்னா மக்கள் பிரச்சனை அது இல்லை, மக்கள் பிரச்சனை கேட்குறேன். இப்போ இந்த அம்மா கோச்சிட்டு போனதில் மக்களுக்கு என்ன, ஐயோ இந்த அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க, நாளைக்கு ரேஷன் போட மாட்டாங்களே, ஐயோ நாளைக்கு முழுக்க நமக்கு எதுவும் சாப்பாட்டு கொண்டு முடியும், அந்த மாதிரியான பிரச்சனையாது என்ன பிரச்சனை? சரி, இப்படி கோச்சிட்டு போனவங்க இதே மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு எங்கேயாவது கோச்சிட்டு போயிருக்காங்களா? இவங்க இருக்கிற திருவிக நகரில் டெய்லி தினமும் கரண்ட்டு பிரச்சனை, பவர் இல்லாத பிரச்சனை, மக்கள் அவ்வளவு அவதிக்கப்படுறாங்க. நீங்கள் திருவிக நகர் உள்ளே போய் பாருங்கள், டெய்லி இரவில் எங்கேயோ ஒரு இடத்துல மக்கள் குழந்தை குட்டியோட வெளில உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. கரண்ட்டு இல்லை, இரவில் சுத்தமாக கரண்ட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆஃப் பண்ணாங்க. எப்படிங்க புள்ள குட்டையில் வச்சுட்டு தூங்குறது? காலைல வேலைக்கு போகிறதுக்கு நைட்டு ரெஸ்ட்டு தான் போக முடியும். நைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிங்கனாக்கா எப்படி வேலைக்கு போவான் அவன்? காலைல போய் தூங்க தான் முடியும். ஆஃபீஸில் தூங்குனா என்ன பண்ணுவார் ஓனர்? தூங்குறதுக்கு சம்பளம் கொடுப்பாப்லையா? கரண்ட் இல்லைங்க நைட்டு தூங்கலைங்க இங்கே தூங்கிக்கிறனாக்கா ஓனர் விட்டுருவாப்லையா? அப்போ இரவு முழுக்க இந்த மாதிரி கரண்ட்டு பிரச்சனைக்கு இந்த அம்மா எங்கேயாவது இபி ஆஃபீஸில் போய் உட்காந்து
அங்கே உள்ள மினிஸ்டருக்கு சிடிஆர் நிர்மல்குமாருக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இந்த தொகுதியில் இந்த மக்கள் வந்து தளபதி விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க, என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, இப்போ கரண்ட் இல்லைனாக்கா மக்களுக்கு தளபதி மீது கோவம் வருமா வராதா? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைனா பரவாயில்ல, நம்ம காசு புடைச்சவங்க ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம் அல்லது யூபிஎஸ் வச்சுருக்கோம். ஆனால் இவங்கெல்லாம் ஏழை மக்கள், திருவிக்கால ஏழை மக்கள் தான் அதிகம், விளிம்பு நிலை மக்கள் தான் அதிகம். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, புள்ள குட்டையில் வச்சு நேற்று குழந்தை பிறந்திருக்கும், வயதானவங்க வந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் கரண்ட் இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் கரண்ட் இல்லை. அங்கே வந்து இவரு உட்காந்துட்டு மேனுக்குள்ளே உட்காந்து ஆக்சிஜன் பிடிச்சி அமைட்டு உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை குறித்து இந்த அம்மா எங்கேயாவது சிடிஆர் நிர்மல்குமார்கிட்டையோ அல்லது அது துறை சம்மந்தப்பட்ட வேற யார்ட்டையோ பேசி அதில் சரியாக பதில் சொல்ல, மக்களுக்காக நான் கோச்சிக்கிட்டு போகிறேன்னு எங்கேயாவது கோச்சிட்டு போனாங்களா அந்த அம்மா? திருவிக்கனாரில் ஒரு பிரச்சனையே இல்லையா? எந்த பிரச்சனையும் இந்த அம்மா வந்து நின்றுருக்காங்க இல்லை, எந்த பிரச்சனையும் இந்த அம்மா நின்றுருக்காங்க? ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா? எனக்கு இந்த அம்மா பட்டியல் சமூகம் என்பதனால் இவ்வளவு கார்னர் செய்கிறார்கள் பாருங்கள் இவர்கள். இந்த அம்மா இதுக்கு முன்னாடி பட்டியல் சமூக பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் அல்லது ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன் இவங்க தலைவரே கொடுத்ததில்ல, இவங்க எப்படி கொடுப்பாங்க? இல்லை ஒரு மூமெண்ட்டில் இருந்து நான் பட்டியல் சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்கான இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது எனக்கு தெரியும், எங்கேயாவது நீ ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, குரல் கொடுத்துருக்கீங்களா? அப்போ மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது பேசிட்டு கோச்சிட்டு போனாங்கனாக்கா இல்லை, அப்படி இல்லை. இவங்களுக்கு கத்திரிக்கோள் கொடுக்கல, அது பெரிய பிரச்சனை. இவங்களுக்கு மெழுகுவர்த்தி கொடுக்கல, அது பெரிய. உங்களுக்கு எதுக்குங்க கொடுக்கணும்னு முதல்ல புரோட்டோகால் படியும் இல்லை. ரெண்டாவது, இந்த 2 ஸ்கூலும் ரீஓப்பனிங் இல்லை, புதுசாக கட்டப்பட்டு திறக்கிற ஸ்கூலு. இந்த 2 ஸ்கூலுமே மாநகராட்சியினுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்ட ஸ்கூலு, எம்எல்ஏ நிதியிலிருந்து கட்டப்பட்ட ஸ்கூல் கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த 2 பில்டிங்குமே திமுக பீரியடில் திட்டமிட்டு அப்போ கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி. எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஸ்கூல் ரீஓப்பனிங் எப்போ திறக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. அப்போ இந்த ஸ்கூல் கட்டணத்துக்கும் தாவேக்காவுக்கும் இந்த எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் அதில் கிடையாது. இதுக்கு எதுக்கு நீங்கள் கோச்சிட்டு கிளம்புறீங்கன்னு கேட்குறேன். இப்போ இவங்ககிட்ட வந்து பேட்டி கேட்டாங்க பாருங்கள், ஒருத்தர் இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து நம்ம மேயர் பிரியா அவர்கள்ட்ட மடக்கி கேள்வி வைக்கிறாங்க, மடக்கிறாங்க அப்படியே. உறுப்பினரை வந்து புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. என்ன நடந்ததுங்க? ஏதோ எங்க கூட தான் பங்கேற்றாங்க. நீங்க ஒரு சரியாவே ஒரு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் அதிகாரியா? இல்ல நீங்க புரோட்டோகால் சொல்லுங்க. அப்புறம் இந்த அம்மாட்ட பல்லவிட்ட கேள்வி வைக்கும்போது, ஆமாம் மேடம் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க, நான் அப்பவே பார்த்தேன், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க. அது ஆணவத்தில் இருக்கிறவங்க எங்கே வருவாங்கன்னு கடைசியில் தெரியும் மக்களுக்கு. அது பார்ப்போம். இன்னும் 4 மாதம் அந்த பொறுமை தான் உங்கள்கிட்ட நாங்கள் பார்த்தோம். நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் வந்தாங்க அவங்க எல்லாமே. இப்போ அவங்களும் இருந்தாங்க. நீங்கள் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ண விதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு தான் உங்களை கேள்வி. ஏன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களாமா, தம்பி பார்த்து சொம்படிங்கப்பா, சொம்பு நினைஞ்சு போச்சுனாக்கா அப்புறம் திரும்ப எப்படி சொம்படிக்க முடியும்? வேறு சொம்பில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். இந்த மீடியாக்கள் முழுக்க எப்படி தாவேக்காக சொம்படிக்கிறாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு வந்திருக்கோம். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த நிகழ்வு. இதில் பாதிக்கப்பட்ட பிரியா அவர்கள்ட்ட போய் அளவுகோலை வைக்கிறது. நீங்கள் அது பண்ணலாமே, நீங்கள் இதுக்கு இது பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு அதை பண்ணீங்க? இங்கே வந்து ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் மேடம் ஆமாம் மேடம் நீங்கள் எவ்வளோ அற்புதமான நபர் மேடம், ஆமாம் மேடம். இப்போ இந்த பத்திரிகையாளர்கிட்ட இந்த செய்தி ஊடகங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், அப்போ உன்னால் அந்த எம்எல்ஏவை ஆக்சஸ் பண்ண முடியுது, போய் சந்திக்க முடியுது, அவங்க ஆஃபீஸில் போய் பேட்டி எடுக்க முடியுது. இல்லை அந்த பேட்டியில் திருவிக்காநகர் முழுக்க மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி போராட்டம் நடக்குது, நியூஸ் சேனல்ஸில் கவர் பண்ணி போடுறாங்களே, நீங்கள் ஏன் அதை குறித்து எந்த ஒரு பேட்டியும் தர மாட்டேங்கிறீங்க? அதை குறித்து உங்களுடைய பதில் என்ன? உங்கள் ஆட்சியில் சிடிஆர் நிர்மல்குமார் என்கிற உங்கள் அமைச்சர் தானங்க அதுக்கு அமைச்சராக இருக்காப்புல, ஏங்க கரண்ட்டு வரல? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ரோட்டில் படுக்கணுமாங்க? இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இதுதான் மாற்றமா? திருவிக்கானூரில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பொருளாதாரத்தில் விளிம்பு நிலை மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்களே, சின்ன குடிசைகளில் வாழ்கிறாங்களே, உணவுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளவு குடும்பங்கள் இருக்க, டெய்லி சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக ரன் பண்ணக்கூடிய குடும்பங்கள் அவ்வளவு இருக்க, வறுமையில் வாழ்கிற குடும்பங்கள் அவ்வளவு இருக்க. அப்போ பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. இங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு, போதை அதிகமாக இருக்கு. இதை குறித்து நீங்கள் ஏன் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதை குறித்து ஏன் பேசவே மாட்டேங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிறது அந்த பத்திரிகையாளர் கேட்டிருந்தாருனாக்கா அவர் கைத்தறி கொடுக்கலாம். ஆனால் அங்கே போய் அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக போயிருக்காப்புல. என்கரேஜ் பயங்கரமாக மக்களுக்காக போராடி கலைச்சி போயிட்டாங்கல்ல, அதனால் இவங்க போய் என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ். இப்போ இந்த பத்திரிகையாளர் இன்னொரு கேள்வி இருக்குது. ஏப்பா இங்கே கேள்வி கேட்குற நீ, இந்த அறநிலைத்துறை அமைச்சர்னு ரமேஷ்னு ஒரு பையன் போயிட்டு என்ன முறுக்கு பாக்கெட்டில் மேனுஃபேக்சரிங் டேட்னா இது எப்படி நம்புறதுன்னு. ஏங்க எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஐக்யூவில் வீக்னாக்கா நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை விட ஐக்யூ கம்மியான ஒரு பர்சனை இப்போ தான் பார்க்குறேன். இந்த ரமேஷ் மேனுஃபேக்சரிங் டேட்னு போட்டிருக்கு, இது அந்த டேட்டில் தான் தயாரிக்கப்பட்டதுன்னு நான் எப்படி நம்புறதுன்னு ஒருத்தர் கேட்குறாருனாக்கா என்னன்னு சொல்கிறது? இப்போ இவர் அறநிலைத்துறை அமைச்சர், நம்ம நம்பித்தான் ஆகணும்.
இவர் என்னன்னாக்கா மாறு வேஷத்தில் மாஸ்க் போட்டுட்டு அந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஆய்வுக்கு எப்பா நீ சும்மா போனாலே உன்னை யாரும் தெரியாதுப்பா, நீ எதுக்கு மாஸ்க்லாம் அதுக்கு போட்டு போகிற? இப்போ போய் என்னக்கா ஆய்வு செய்கிறானம்மா. அதில் வந்து 4000 ரூபா இந்த நூல் புலாண்டாஸ் வந்து அந்த விஐபி தரிசனத்துக்கு 4000 ரூபா வாங்கியிருக்கானுங்க. அது ஒரு மாஸ்க்லாம் போட்டு போனோன்னே இவருக்கு 4000 ரூபா வாங்கினவனையே விஐபி தரிசனத்துக்கு மாட்டிக்கிட்டாங்களாம். இப்போ இவங்களுக்கு என்ன தண்டனைன்னா மன்னிப்பு கடிதம் முள்ளி. ஏன்னா நூல் புலாண்டா சவால், இவரும் அவாள், மாட்டினவரும் அவாள், எல்லாம் என்ன மாமா என்ன மாமா அப்படி பண்ணுறேன் அப்படின்பா. என்னடா தம்பி சரிடாம்பி ஒரு மன்னிப்பு கடிதம் வாங்கிடாம்பி, என்ன ரெடியாக வச்சுருப்பாங்கல்ல பார்க்கல மன்னிப்பு கடிதத்தை டேட்டு மட்டும் போட்டு கொடுக்க வேண்டியதானே. மன்னிப்பு கடிதம் ஒன்று அது கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. 4000 ரூபா லஞ்சம் வாங்கினவனுக்கு, ஒருத்தர்கிட்ட 4000 ரூபா லஞ்சம் வாங்கினதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அதே தொகுதியில் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு போவாங்களே 10-20 லஞ்சம் வாங்கினாங்களாம். அவங்களுக்கு சஸ்பென்ஷனுங்க. ஆனால் 4000 ரூபா 10-20 வாங்கினவனுக்கு சஸ்பென்ஷனு, ட்ரான்ஸ்ஃபரு. இவங்க 4000 ரூபா லஞ்சம் வாங்கினவனுக்கு வெறும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க போதும், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னையா அது? இது என்னைக்கா ரமேஷ் நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் கேள்வி கேட்டிருக்கீங்களா? உண்மையிலே உப்பு போட்டு சோறு திங்கிறவங்களாக இருந்திருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த கேள்வி சூடு சொரண உள்ள உண்மையிலே மக்களுக்காக நான் வேலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற செய்தியாளராக இருந்தால் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. நீங்கள் சொம்படிக்கிறதுக்கும் சிஞ்சா கடிக்கிறதுக்கும் அங்கே கொடுக்குற சாம்சங் ஃபோனுக்காகவும் ஸ்வீட் பாக்ஸுக்காகவும் சோஃபாவுக்கு தானப்பா நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி இந்த கேள்வி எழுப்புவீங்க? அப்போ அந்த 4000 ரூபாய்க்கு வெறும் 4000 ரூபா இல்லை, ஒருத்தர்கிட்ட 4000 ரூபா. திருச்செந்தூர் கோயில் பாட்டு கேட்டிருக்கீங்களா? கடலா கடலலையா. அப்போ கூட்டம் வந்து கடல் அலைன்னு வராங்க, பல லட்சம் பேர் வரக்கூடிய கோவில் திருச்செந்தூர். அப்போ விஐபி தரிசனம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா லட்சம் பேரில் ஒரு 1000 பேராவது விஐபி போவான்ல விஐபி தரிசனத்துக்கு. ஒருத்தருக்கு 4000 ரூபா வாங்கியிருக்கானாக்கா ஒரு 1000 பேருக்கு எவ்வளோ? 1000 பேருக்கு எவ்வளோ? 4000, 4000, 40,000, 4 லட்சம், 40 லட்சம்ங்க. அப்போ அந்த கோயிலில் 4000 பார்க்கக்கூடாது, என்ன வாங்கிட்ட மட்டும் தான் வாங்கினானா? பல பேர்கிட்ட வாங்கியிருக்கான்ல, 1000 பேராக விஐபி தரிசனம் வருவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 40 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறானுங்க. இப்போ 40 லட்ச ரூபா லஞ்சம் அந்த ஐயப்பனை ஒருத்தனை மட்டும் இது பண்ணாங்களே, இப்போ நான் அவனுக்கு மட்டும் தான் 40 லட்ச ரூபா போகுமா? அங்கே தலைமை அர்ச்சகர்லேருந்து கடைசியில் உள்ள எல்லா பார்ப்பன கும்பலுக்கும் அதுலேருந்து கமிஷன் போகும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போடணும், ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும். இந்த ஊழலில் இந்த லஞ்சத்தில் எத்தனை பேருக்கு பங்கு இருக்குது, அப்போ எத்தனை பேர்கிட்ட ஒரு நாளைக்கு வாங்குறாங்க. இப்போ ஒரு நாளைக்கே 40 லட்சம்னாக்கா இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ? ஒரு பாண்டே கணக்கு போடுவோமே. ஒரு நாளைக்கு 40 லட்சம்னாக்கா 10 நாளைக்கு எவ்வளோங்க? 10 நாளைக்கு 4 கோடி ரூபா வருது. அப்போ 100 நாளைக்கு எவ்வளோ? 40 கோடி ரூபா. இப்போ 100 நாளைக்கு 40 கோடினாக்கா இப்போ ஒரு வருஷத்துக்கு 120 கோடி ரூபா, 150 கோடி ரூபா வருங்க. ஆத்தாடி ஆத்தா, ஒரு வருஷத்துக்கு அந்த கோயிலுக்கு போகிற பொதுமக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறது 150 கோடி ரூபா வாங்குறானுங்க ஒரு கும்பல். அதனால தான் இந்த கும்பல் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பணக்காரனாக இருக்குது, நம்ம மக்கள் ஏமாறுறது. இப்போ இதுக்கு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? சாதாரண மன்னிப்பு கடிதத்தில் அவர் விட்டுருவாங்க. இவர் 10 ரூபா 20 ரூபா வாங்குறாரு பாருங்க, அவருக்கு வந்து சஸ்பென்ஷன். இப்போ இதை போய் கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வியை கொண்டு போய் மேயர் பிரியாகிட்ட கேட்டவங்க இந்த கேள்வியை கொண்டு போய் அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க. கச்சத்தீவு மேட்டரை கேட்குறாங்க. ஸ்ரீநாத் அவர் ஒரு அமைச்சர் மீன்வளத்துறை, அவர்கிட்ட கச்சத்தீவு மேட்டர்னா நோ கமெண்ட்ஸ். நீங்கள் நோ கமெண்ட்ஸ் சொல்கிறது தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஏங்க மீன்வளத்துறை அமைச்சர் தான் இந்த கேள்வி, கடல் சார்ந்த விஷயங்கிறதுனால எனக்கு மீனவர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. கச்சத்தீவை மீட்கணும், மீட்டாக அங்கே மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவங்க ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. உங்ககிட்ட கேட்க வேறு யார்கிட்ட கேட்பாங்க? அப்போ உங்கள்கிட்ட கேட்க முடியாது, துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க. நோ கமெண்ட்ஸ்னாக்க வேறு யார்கிட்ட கேட்குறது இந்த கேள்வியை? இப்போ அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்பீங்களா? நீங்கள் மேயர் பிரியாட்ட கேட்டீங்க, இந்த கேள்வியை கொண்டு போய் அவங்ககிட்ட போய் கேட்கணுமா? ஏன் அந்த தொழில் வளத்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்குறதா வர்றாங்க, தெரிச்சு ஓடுது. அந்த அம்மா கல்யாண மீட்டிங்லேருந்து அப்படியே தெரிச்சு ஓடுது. எதுக்கு ஓடுறீங்க? மைக்கை பார்த்ததுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு பயந்து ஓடுறீங்க? எதுக்கு பயந்து ஓடுவான்னாக்கா தப்பு செய்கிறவன் பயந்து ஓடுவான், அல்லது கோமாளியாக இருக்கிறவன் பயந்து ஓடும். கோமாளியாக இருக்கிறவன் கூட பேசிடுவாங்க, ஏதோ வாய்க்கு வந்து பேசி விடுவான். முக்கியமாக தப்பு செய்கிறவன் தான் பயந்து ஓடுவான். ஏன்னாக்கா ஏதாவது வாயிலேருந்து நம்ம உண்மையை சொல்லிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக பயந்து ஓடுவான். அப்போ நீங்கள் பயந்து ஓடுறீங்கனாக்கா நீங்கள் ஏதோ தொழில்துறையில் ஆட்டையை போட்டிருக்கீங்க, அல்லது ஆட்டையை போட போகிறீங்க, அல்லது ஆட்டையை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கேள்விகளை எங்கேயாவது கேட்டுருவாங்களோ பயந்து. இப்போ இந்த கேள்விலாம் கேட்பீங்களா நீங்கள் பத்திரிகையாளர் போய்ட்டு கீர்த்தனா அவர்கள்ட்ட அமைச்சர்கிட்ட? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓடி போய் முதலமைச்சர் ப்ரெஸ் மீட்டு தரல இது வரைக்கும். ஒரு ப்ரெஸ் மீட் விட முதலமைச்சர் இது வரைக்கும் தரல. இதை கேட்பீங்களா நீங்கள்? ஏங்க ப்ரெஸ் மீட் தர மாட்டேங்கிறீங்க? எல்லா முதலமைச்சரும் அப்படியே இருந்திருக்காங்க. இங்கே இல்லை ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருந்தாரா? அதுக்கு முன்னாடி எடப்பாடி அப்படி இருந்தாரா? ஓபிஎஸ் அப்படி இருந்தாரா? யார் அப்படி இருந்தா?
அப்போ இவர் மட்டும் ஏன் பயந்து ஓடுறாரு? ஏன் ப்ரெஸ் மீட்டை தரமாட்டேங்கிறாரு? இந்த கேள்வியை கேட்பீங்களா நீங்கள்? விவசாய கடன்னு சொன்னீங்களே, அது துறை சார்ந்த அமைச்சர் இருக்கால, அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன சொல்லுங்கள் அமைச்சரே, கேள்வி கேட்டிருப்பீங்களா? இது எங்கேயுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க நேரடியாக வந்து பொத்துக்கிட்டு வந்து இங்கே கேள்வி வைப்பாங்க. யார்? மேயர் பிரியா கிட்ட. நீங்கள் இப்படி செய்யலாமா, நீங்கள் அப்படி செய்யலாமா, ஆஹா நீங்கள் அமைதியாக இருந்ததை பார்த்தேன், எனக்கு அப்போவே வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களை எங்கே போய். இவங்க தான் வந்து இந்தியாவுடைய என்னது அரசாங்கத்தோட 4வது தூணா, 4வது தூணு நீங்கள் காரணம். ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் பொழுது நியூஸ் பேப்பரில் 9 வயசு சிறுமி பாலியல் பலாத்காரம், 12 வயசு சிறுமி, 13 வயசு சிறுமி, வீடு புகுந்து பாலியல் வல்லுறவு, அது இல்லாமல் நியூஸ் பேப்பரே கிடையாது. காலையில் டிவியை போட்டோம்னாக்க முதல் நியூஸ் தான், ஏதோ ஒரு சிறுமி எங்கேயோ ஒரு பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை செய்யப்பட்டிருப்பா. எங்கள் திருச்சியில் 14 வயது சிறுமிங்க, லிட்டரலாக ஒரு படத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி. காரில் வர்றானுங்க, அந்த பாப்பாவை கடத்துறானுங்க பப்ளிக்காக. காரு போகுது, ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பாப்பாவை திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல அவங்க ஒரு போர்வையை சுற்றி அல்லது ஒரு பாயை சுற்றி அந்த பாப்பாவோட உடலை வந்து வெற்றுள்ளதாக இருக்குது, பாயை சுற்றி நடு ரோட்டில் அப்படியே வீசிட்டு போகிறாங்க. பொதுமக்கள் அந்த காரை சேஸ் பண்ணி பிடிச்சி அந்த டிரைவர் அடித்து ஒப்படைக்கிறாங்க. சினிமாவில் பார்க்குறதுனால காட்சிகள். அங்கே வேலாயுதம் வரல, அங்கே வந்து புலி வரல, அங்கே வந்து சுறா வரல, பொதுமக்கள் தான் அங்கே வந்தாங்க. அப்போ இந்த 14 வயது சிறுமி கடத்திட்டு போய் வலுக்கட்டாயமாக அந்த பாப்பாவுக்கு வந்து மதுவை ஊற்றி கொடுத்து அந்த பாப்பாட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுருக்கானுங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கானுங்க, போர்வையை பாயை சுற்றி கொண்டாந்து நடு ரோட்டில் வீசிட்டு போயிருக்காங்க. இது இந்த தைரியம் எங்கேருந்து வந்துருச்சு? இந்த தைரியம் முதல்ல எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். இங்கே இந்த வீட்டுக்குள்ளே போந்தான், அந்த வீட்டுக்குள்ளே போந்தான், இங்கே இது பண்ணாத, இந்த தைரியம் எங்கேருந்து வந்து? ஏன்னாக்கா இந்த முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல, அவர் எங்கே பார்த்தாலும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணங்கிறார்ல. இந்த தைரியம் தான் ஊரில் உள்ள எல்லா புறம்போக்குகளுக்கும், எல்லா ரவுடி பயல்களுக்கும், எல்லா திருட்டு நாய்களுக்கும், எல்லா பொம்பளை பொறுக்கி நாய்களுக்கும் தைரியத்தை கொடுத்துருச்சு. நம்ம எது வேணாலும் பண்ணுவோம்ப்பா, அவரும் நம்மளே பிடிக்க போகிறாப்புல, அவர் என்ன 1 மாதம் 2 மாதம் கழிச்சு எங்கே நன்றி சொல்ல போகிறேன்னு போட்டு அப்புறம் இதெல்லாம் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்வி எழுப்புறாங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம்ல. ஊரில் உள்ள எல்லா பொறுக்கி போலையும் இறங்கிட்டான். எப்படியும் போலீஸ் நம்மளை பிடிக்காது, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் 2 மாதம் கழிச்சு நன்றி சொல்ல போகிறோன்ட்டு திமுக தான் காரணம் போடுவார். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். அதனால தான் தமிழ்நாட்டுக்குள் இவ்வளவு பாலியல் வல்லுறவுகளும், இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகளும், பாலியல் சீண்டல்களும் நடக்கிறது காரணம் இந்த திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நடக்குது. இப்போ இதெல்லாம் மாறணும்னாக்கா இந்த பத்திரிகையாளர்கள் நீங்கள் அமைச்சர்கள்ட்ட போய் கேள்வி கேட்கணும், முதலமைச்சர்கிட்ட கேள்வி எழுப்பணும். முதலமைச்சர் ப்ரெஸ் மீட் தரலனாக்கா அதை கேள்வியாக கொண்டு எழுப்பணும். மைக்கை கொண்டு போய் வாய்களை கொண்டு போய் கொடுங்க, அமைச்சருடைய வாயில் கொடுங்க. மைக்கை கொண்டு போய் வாயில், இந்த வடிவேல் வாயில் கொண்டு மைக்கை விடுவாங்களா, அந்த மாதிரி விட்டு உண்மைகளை வாங்குங்க. அதை விட்டு போட்டு இந்த கத்திரிக்கோள், இந்த மெழுகுவர்த்தி, இது என்ன இப்போ பெரிய பப்ளிக் பிரச்சனையாது? இல்லை பொதுமக்களுக்கு இதனால் பெரிய பிரச்சனையாதுல்ல? இது பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? பொதுமக்கள் நலன் இருக்கா? இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கா? ஒப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை கொண்டு வச்சுட்டு இது ஒரு கேள்வின்னு எடுத்துகிட்டு போய் மைக் கொண்டு போய் கேட்டு இது ஒரு பெரிய பேசு பொருள், இதில் இவங்க ஒரு கருத்து, அவங்க ஒரு கருத்து, இதில் நடுநிலை வேறு, பழைய போட்டோ ஊற்றிக்கிட்டு வந்து இதில் தொங்கிட்டு போகிறாங்க. இதில் என்னக்கா பட்டியல் சமூகத்தை சார்ந்த பாருங்கள், மேயர் அவர்களுக்கு சொன்னவங்க பூரா வாயை மட்டும் ஓரமாக உட்காந்துருக்காங்க. அவங்க வேலை என்னன்னாக்கா இந்த டிவிக்கு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க பட்டியல் சமூகத்துக்காக இந்த செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம்னு சொல்கிற பொய்களை பூரா அவதூறுகளால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அதில் அவங்க ஒரு சுய லாபம் அடைஞ்சிக்கிறாங்க. என்ன, அப்புறம் உள்ளே போய்ட்டு வாரியம் வாங்கிப்பாங்க, அல்லது உள்ளே போய்ட்டு பை எலெக்ஷனில் ஏதாவது சீட்டு வாங்குறது, அல்லது நேக்கா எதையாவது நமக்கு தள்ளுபடிகள், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபம் அடைகிறது. இதை தான் முக்கியமாக பார்த்துட்ருக்காங்களே தவிர மற்ற வேலைகளை யாரும் செய்வதில்லை. அதனால் இந்த மீடியாக்கள், சேனல்கள் தயவு செய்து இங்கே நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை தயவு செய்து கேளுங்கள், சோஃபாவிலிருந்து எழுந்து கேளுங்கள்.